இன்றைய செய்திகள். எம்பிக்கள் கூட்டம். தமிழர் நலன் குறித்த அனல் பறக்கும் விவாதம். தமிழக நலன் காக்க கூட்டப்பட்ட எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது குறித்து காங்கிரஸ் தரப்பு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. தமிழர் நலன் முக்கியமா அல்லது அரசியல் முக்கியமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் தமிழர் நலனுக்கு எதிரானவர்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி விவகாரம். திமுக புறக்கணிப்பு. அமைச்சரின் நேரடி தாக்குதல். அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை திமுக புறக்கணித்தது முறையற்றது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக புறக்கணித்தது முற்றிலும் முறையற்றது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சாடியுள்ளார். அரசின் கூட்டத்தை திசை திருப்ப முயல்கிறார் கனிமொழி எம்பி என்றும் தமிழ்நாட்டின் நலனின் திமுகவுக்கு அக்கறை இல்லை என்பதை இந்த முடிவு காட்டுவதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லி ஐஐடி மேடையில் பிரதமர் மோடி. பெண்களின் கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். அதிகளவிலான பெண்கள் பட்டதாரிகளாக உருவெடுக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என பிரதமர் மோடி டெல்லி ஐஐடியில் உரையாற்றியுள்ளார். மாற்றம் சில நேரங்களில் சவால்களையும் பல அற்புதமான வாய்ப்புகளையும் அளித்தரும். டெல்லி ஐஐடி மாணவர்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி இதனை தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் முன்னேற்றத்தில் பெண்கள் அதிகளவில் படித்து பட்டதாரிகளாக வெளியேற வேண்டும் என்பதே தனது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்று அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். ஆன்மீக பக்தர்களின் கவனத்திற்கு. தமிழக கோயில்களில் செல்போனுக்கு தடை. வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழக கோயில்களுக்குள் செல்போன் கொண்டு செல்ல இந்து அறநிலைத்துறை தடை விதித்துள்ளது. கோயில்களின் புனிதத்தன்மையை காக்க அதிரடி நடவடிக்கை. தமிழகத்தில் உள்ள கோயில்களில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையின் இந்த அதிரடி உத்தரவு ஆன்மீக பக்தர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. காவிரிக்காக ரூபாய் 1 கோடி உறுதியளித்த லதா ரஜினிகாந்த். காவிரி விவகாரத்திற்காக நடிகர் ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து ரூபாய் 1 கோடி வழங்கப்படும் என லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். காவிரிக்காக குரல் கொடுப்போம், கை கொடுப்போம். காவிரி விவகாரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ரூபாய் 1 கோடி நிதி உதவி வழங்குவார் என்று லதா ரஜினிகாந்த் அடித்து சொல்லியுள்ளார். இந்த அறிவிப்பு ரசிகர்களை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. நாஞ்சில் சம்பத்தின் நச் கேள்வி. விஜய் பெயர் சான்றிதழில் இருப்பதுதானே? தேர்தல்களில் நிற்கும்போது உண்மையான பெயரை சொல்ல வேண்டும் என்பது கூட சீமானுக்கு தெரியாதா என நாஞ்சில் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜோசப் விஜய் என்பது சான்றிதழில் இருக்கும் பெயர். தேர்தலில் நிற்பவர்கள் தங்களது உண்மையான பெயரை சொல்ல வேண்டும், இது கூட சீமானுக்கு தெரியாதா என்று நாஞ்சில் சம்பத் காட்டமான கேள்வி எழுப்பியுள்ளார். இவர்களின் வார்த்தை போர் அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பியுள்ளது. இன்டர்நேஷனல் கிரிமினல் மாதிரி பார்க்குறாங்க. எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஆதங்கம். திமுகவினரை இன்டர்நேஷனல் கிரிமினல் போல் எங்கு பார்த்தாலும் போலீஸ் போட்டு பயமுறுத்துவதாக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேட்டியளித்துள்ளார். திமுகவினரை கைது செய்து முடக்கிவிட முடியுமா? இன்டர்நேஷனல் கிரிமினல் போல எங்கு திரும்பினாலும் போலீஸ் போட்டு பயம் காட்டுகிறார்கள். தமிழக முதல்வர் பக்குவமாக நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது என்று எம்எல்ஏ மார்க்கண்டேயன் நேர்காணல் ஒன்றில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். 260 வழக்குகள் என்மேல் இருக்கு. சீமானின் அதிரடி பேச்சு. தான் இழந்தவற்றையும் எதிர்கொண்ட வழக்குகளையும் மேடையில் விவரித்து சீமான் உணர்ச்சிகரமாக பேசியுள்ளார். கோட் படத்திற்கு பிளாக்கில் டிக்கெட் விட்ட நபர் ஜனநாயகம் படம் வரும்போது அமைச்சராகிவிட்டார். என் மீது 260 வழக்குகள் இருக்கு, எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டு தான் இந்த இடத்தில் நிற்கிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேரமாக பேசியுள்ளார். கேரளாவில் வினோதம். வீட்டுக்குள் புகுந்து விளையாடிய மீன்கள். கேரளாவில் பெய்த கனமழையால் வீட்டுக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் அங்குள்ள காலில் மீன்கள் நீந்தி சென்ற வினோதம் நடந்துள்ளது. இயற்கையின் வினோத காட்சி. கேரளாவில் பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வழிந்தன. இதனால் அருகில் இருந்த ஆறு மற்றும் குளங்களிலிருந்து மீன்கள் அடித்து செல்லப்பட்டு பொதுமக்களின் வீடுகளுக்குள் புகுந்தன. காலில் தேங்கியிருந்த வெள்ள நீரில் மீன்கள் சுற்றி திரிந்த வீடியோ இணையதளத்தில் இப்பொழுது வைரலாகி வருகிறது. தாம்பரம் போலீஸின் சூப்பர் ஐடியா.
அறிமுகமானது. பொதுமக்கள் காவல்துறை எளிதில் அணுகும் வகையில் வாட்ஸ்அப் என்ற புதிய AI செயலி தாம்பரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி போலீஸ் ஸ்டேஷன் போகாமலேயே புகார் அளிக்கலாம். மக்கள் எளிமையான முறையில் காவல்துறை அணுகும் வகையில் AI சாட்பட்டை தாம்பரம் காவலர்கள் அறிமுகம் செய்துள்ளனர். இந்த வாட்ஸ்அப் லைனில் அவசர உதவி, போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த புகார்களை உடனுக்குடன் தெரிவிக்கலாம். விவசாயத்தில் தொழில்நுட்ப புரட்சி. மகளிருக்கு 50% மானியத்தில் ட்ரோன். விவசாய பணிகளை எளிதாக்கும் வகையில் பெண்களுக்கு 50% மானியத்தில் வேளாண் ட்ரோன்கள் வழங்கப்பட உள்ளன. விவசாயத்தில் இனி பெண்களின் கைதான் ஓங்கப் போகிறது. நிலத்தில் இனி பெண்கள் ட்ரோன்களை பறக்கவிட்டு உரமிடப் போகிறார்கள். விவசாய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் தமிழக அரசு மகளிருக்கு 50% மானியத்தில் ட்ரோன்களை வழங்கியுள்ளது. தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாட்டி விற்கும் வெப்பத்திற்கு ஒரு சிறு பிரேக். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகளே ஓகேவா? கதைகள் மூலம் இனி கணக்கு பாடம். மாணவர்கள் கணக்கு பாடத்தை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் புதிய முறையில் பாட புத்தகங்கள் மாற்றியமைக்கப்பட உள்ளன. கணக்கு என்றாலே இனி பயம் வேண்டாம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சுவாரஸ்யமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி கணக்கு பாடங்களை புதிய முறையில் கற்பிக்கும் வகையில் புத்தகங்கள் மாற்றியமைக்கப்பட்டு கதையின் வழியே பாடம் சொல்லித்தர திட்டமிடப்பட்டுள்ளது. வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூதன போராட்டம். பணத்தை கொட்டி திமுக நிர்வாகி எதிர்ப்பு. நெல்லையில் லஞ்சம் கேட்டு பட்டா மாறுதல் மனுவை தள்ளுபடி செய்தை கண்டித்து திமுக நிர்வாகி 500 ரூபாய் நோட்டுகளை கொட்டி போராட்டம் நடத்தினார். தரையில் 500 ரூபாய் கட்டுகளை கொட்டி நூதன போராட்டம். நெல்லை வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் துணி விரித்து அதில் பணத்தை கொட்டி திமுக பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் போராட்டத்தில் ஈடுபட்டார். லஞ்சம் கேட்டு தனது பட்டா மாறுதல் மனுவை வட்டாட்சியர் தள்ளுபடி செய்ததாக அவர் பகிரங்க குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் விமர்சனம். பாசிசமும் பாயாசமும் இணைந்துவிட்டன. லைலா மணி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வராமல் திமுக நாடகம் ஆடுவதாக அரசியல் விமர்சகர் லைலா மணி சாடியுள்ளார். பாசிசமும் பாயாசமும் இணைந்து விட்டார்களா? முக்கியமான எம்பிக்கள் கூட்டத்திற்கு வராமல் திமுக தற்போது அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று லைலா மணி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். டெல்லியில் செப்டம்பரில் பிரமாண்ட பேரணி. சிபிஐ அறிவிப்பு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் டெல்லியில் பிரமாண்ட பேரணி நடத்தப்படும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். டெல்லியை அதிர வைக்க தயாராகும் தமிழக விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் மாதத்தில் பிரமாண்ட பேரணி நடத்தப்படும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அதிரடியாக அறிவித்துள்ளார். வார விடுமுறை கொண்டாட்டம். குற்றாலத்தில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள். வார விடுமுறை ஒட்டி குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. குளிர்ந்த காற்று, கொட்டும் அருவி. வார விடுமுறையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் பெருமளவில் குவிந்துள்ளனர். அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்ட மக்கள் மகிழ்ச்சியுடன் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். முல்லை பெரியாறு அணை தண்ணீர் திறப்பு. தேனி எம்பி எம்எல்ஏ உற்சாக வரவேற்பு. முல்லை பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதை தேனி எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மலர் தூவி வரவேற்றனர். விவசாயிகளின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் தருணம். முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. தேனி எம்பி எம்எல்ஏ மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு மலர் தூவி தண்ணீரை உற்சாகமாக வரவேற்றனர். சுவரொட்டியால் பரபரப்பு. கடலூர் மாநகராட்சி அலுவலகம் முன் சுவாரஸ்யமான போஸ்டர். கடலூர் மாநகராட்சி அலுவலகம் முன் மேயர், ஆணையாளர் எங்கே என கேட்டு ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேயர் எங்கே, ஆணையாளர் எங்கே? கடலூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஒட்டப்பட்ட சில சுவரொட்டிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.
நகர் நல அலுவலகர் மக்களுக்காகவா பணிபுரிகிறார் அல்லது பணம் வாங்குவதற்கா என்ற கேள்விகள் அடங்கிய அந்த போஸ்டர்களை மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக அகற்றினர். ஆன்லைன் மோசடிக்கு செக். சைபர் போலீசாரின் அதிரடி. மணி மியூல் வேட்டை. ஆன்லைன் மோசடி கும்பலின் பண பரிமாற்றங்களை தடுத்து நிறுத்த சைபர் கிரைம் போலீசார் தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். ஆன்லைன் திருடர்களின் உச்சத்துக்கே ஆப்பு. ஏமாற்று போர்வழிகளின் பண பரிமாற்ற வலையை அறுக்க சைபர் போலீசார் களமிறங்கியுள்ளனர். மணி மியூல் எனப்படும் சட்டவிரோத பண பரிமாற்ற கும்பலை வேட்டையாடும் பணியை சைபர் கிரைம் தீவிரப்படுத்தியுள்ளது. FCRA திருத்த சட்டம். மத்திய அரசுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிவாளம். மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட FCRA திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட FCRA திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறுமாறு மத்திய அரசுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. கரூர் பணி ஆணை ரத்து. வழக்கு ஆகஸ்ட் 14 வரவுள்ளது. கரூர் பணி ஆணை ரத்து செய்யப்பட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 14ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. கரூர் பணி ஆணை விவகாரம் சூடுபிடிக்கிறது. பணி ஆணையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்வதை எதிர்த்த வழக்கில் பாதிக்கப்பட்ட ஆனந்த ஜோதி மற்றும் பிரபாகரன் செல்வகுமார் ஆகியோரின் மனுக்கள் மீதான விசாரணை வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. கலைவாணர் அரங்கம். எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் விஜய். தொகுதி மறுவரையறை தொடர்பான கலைவாணர் அரங்க கூட்டத்தில் 20 எம்பிக்களுடன் விஜய் பங்கேற்றுள்ளார். அரசியல் களத்தில் அதிரடி திருப்பம். தொகுதி மறுவரையை தொடர்பாக கலைவாணர் அரங்கில் நடைபெறும் எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள முதல்வர் விஜய் வருகை தந்துள்ளார். இவருடன் 20 எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது அரசியல் வட்டத்தில் பெரும் பேசும் பொருளாகியுள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.